ஹாய் ஆர்மீஸ். இன்னைக்கு நாம ரொம்ப நாள் கழிச்சு ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் சாரி, நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது என்ன ரீசன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட டைட்டில் வந்து சோல் ஸ்விட்ச். ஸோ இதுவும் ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோ தான். ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டு கேட்டவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வாங்க டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ இயர்ஃபோன்ஸ் வேர் பண்ணிக்கோங்க. உங்களோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அவங்களுக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆன பிறகு தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போது நீங்கள் தான் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நீங்களும் ஜிம்மினும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இப்போது ஜிம்மின் ரூமுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஷையாக இருக்குது. எப்படி போகிறது அப்படின்ட்டு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது வயன், என்ன வயன் இன்னும் இங்கே நின்றுட்டுருக்க, உள்ளே போ. இல்லை அத்தை. ஏய் போடி அப்படின்ட்டு உங்களோட அத்தை, அதாவது ஜிம்னோட அம்மா தான் உங்களை உள்ளே தள்ளி விட்றாங்க. நீங்கள் ஐயோ அத்தை அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அதுக்குள்ளாட்டி அவங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டே கிளம்பிட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே நிதானமாக திரும்பி ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. அவர் அங்கே தான் பெட்டில் உட்காந்துட்டு அவங்களையே பார்த்துட்ருக்காரு. ஐயோ சும்மாவே இருக்க மாட்டான் இவன். இப்போது அவனுக்கும் எனக்கும் மேரேஜ் விட ஆயிடுச்சு. என்ன பண்ண காத்துட்ருக்கானோ அப்படின்ட்டு அவங்க மைண்ட் வாஷ் ஓடினாலும் வெளில காமிச்சிக்காமல் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன ஜிமினா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, நீ என்ன தூங்கலையா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் அவங்கள அப்படியே பார்க்குறாரு. வயன், என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? இன்றைக்கி எவ்வளோ ஸ்பெஷலான டே, நீ என்னன்னா தூங்கலையான்னு கேட்குற அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே இருந்துச்சு உங்ககிட்ட வர. அப்போ நீங்கள் அது அது அப்படி இல்லை ஜிமினா, காலிலேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, நம்ம காலிலேருந்து நின்றுட்டே இருந்தோம், நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல ஜிமினா, அதனால தான் சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் சமாளிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு, ஆமாம் இருந்துச்சு தான், பட் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல வயன். நம்ம சரி வா, நீ ஃபஸ்ட்டு வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே பெட்டில் தான் உட்கார வைக்கிறாரு. ஜிம்னா, நம்ம ஏன் தூங்கக்கூடாது? இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்ல. வயன், ஏன் வயன் இப்படி ஆட்டாடுற? நம்ம லவ் பண்ணிகிட்ருக்கும் போது தான் மேரேஜ் ஆகட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ மேரேஜும் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா இப்படியெல்லாம் சாக்கு சொல்லிகிட்ருக்க? அது உனக்கு டயர்டாக இல்லையா ஜிமினா? லைட்டாக இருக்கு அதுக்கு. அதான் சொல்கிறேன். போதும் வயன், நீ பேசாத. இதுக்கு மேலே நீ பேசுகிறத கேட்கலாம் நான் தயாராக இல்லை ஜிமினா. அப்போ ஜிமன் அப்படியே வந்து அவங்க மேலே கை வைக்க நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. உங்கள் முகம்லாம் ஒரு மாதிரி வெக்கத்தில் ஒரு மாதிரி இருக்க. ஜிமின் அதெல்லாம் பார்க்குறாரு. எதுவும் வேணான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எல்லாம் வேணும்னு தான் தோணுது போல். என்ன அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே உங்கள் இடுப்பில் ஒரு கையும் இன்னொரு கை உங்கள் கன்னத்துலேயும் வைக்க நீங்கள் அப்படியே அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணும் இன்னுமே சிவக்குது. அப்போ அவர் அப்படியே உங்கள் கிட்ட வர நீங்களுமே அப்படியே வெக்கத்தில் கண்ணை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ அவருமே வந்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, லைட்ஸ் ஆஃப் ஆக நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ திடீர்னு உங்கள் ரூம்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே உங்கள் ரூம்குள்ளே பார்த்தா உங்களோட கட்டில் தான் உடஞ்சிருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் கீழே விழுந்து கிடக்குறீங்க. அதுவும் பாதி ட்ரெஸ் அங்கே இங்கே அப்படின்ற மாதிரி. அப்போது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு என்ன இது, தலை இப்படி வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ஜிமின் எந்திரிக்கிறாரு. ஜிமின் எந்திரிச்சு அப்படியே பார்த்தா பக்கத்தில் உங்களை காணோம். என்ன நடந்துச்சு நேற்று? நானும் அவளும் ஒன்றா இருக்கலான்னு போனோம். அப்போது கட்டில் உடஞ்சிருச்சா அப்படின்ட்டு அவருக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலான்னு போனீங்க. அப்போ திடீர்னு கட்டில் உடஞ்சிருச்சு. அதனால தான் சவுண்ட் கேட்டிருக்கோம் உங்கள் ரூம்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேருமே மயக்கமாக எழுந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் எந்திரிக்கிறீங்களா? ஜிம்மினுக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்து
ஓ! இந்த கட்டிலு வேற நல்ல மொமெண்ட்ட இப்படி கெடுத்து விட்டுருச்சே! இத்தன நாளா நல்லா தான் இருந்துச்சு. நேத்து தான் உடையணுமா? அப்படின்ட்டு கடுப்போட ஜிமினா அப்படியே எந்திரிச்சு, "வயன்" அப்படின்ட்டு கூப்பிட்டுட்ருக்காரு. அப்ப நீங்க வாஷ்ரூம்குள்ள இருந்து, "ஏய் ஜிமினா எந்திரிச்சிட்டியா? இப்ப எதுக்கு நீ என்னோட குரல்ல பேசுற?" அப்படின்ட்டு நீங்க சொல்ல, அப்ப ஜிமின், "ஏய் நீ தாண்டி என்னோட குரல்ல பேசிட்டு இருக்க" அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, "ஜிமினா வெளாடாத ஜிமினா, என்னோட குரல்ல பேசாத" அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டுருக்க. என்கிட்ட ஜிமினும் அதே தான் சொல்லிட்டுருக்காரு. அப்ப ஜிமின் எதார்த்தமா அப்படியே கண்ணாடிய பார்க்குறாரு. கண்ணாடியில அவர பார்த்து அவரு செம்ம ஷாக் ஆயி போய் அப்படியே நின்னுட்டு இருக்காரு. இங்கிட்டு நீங்களும் "ஜிமினா" அப்படின்ட்டு அலறி அடிச்சு போய் வாஷ்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. பார்த்தா ஜிமினோட உடம்பும், உங்களோட உடம்பும் அப்படியே சோல் ஸ்விட்ச் ஆயிருக்கு. இப்போது ஜிமினோட உடம்புல நீங்கள் இருக்கீங்க அண்ட் ஜிமின் உங்களோட உடம்புல இருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு தான் ஜிமின் ஷாக் ஆகிட்டு நிற்க, இங்கிட்ட நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தானே போயிருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி விசித்திரமாக ஃபீலாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவ்வளோவெல்லாம் எதுவும் உணர்ந்திருக்க மாட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களை நீங்களே பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டு இப்போ வெளில வந்து பார்க்குறீங்க. உங்கள் உடம்புல ஜிமின் இருக்கிறத பார்த்து, "ஜிமினா நீ என்ன பண்ண? நீ ஏன் என்னோட உடம்புல இருக்க? என்னோட உடம்பு இ இ என்ன நடக்குது ஜிமினா இங்க?" அப்படின்ட்டு கேட்க, அப்போ ஜிமின், "வயன் என்னது இது?" அப்படின்ட்டு 2 பேரும் ஷாக் ஆகிட்டு ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் தான் சோஃபாவில் அங்கிட்ட ஒரு ஆள் இங்கிட்ட ஒரு ஆள்னு உட்காந்துட்ருக்கீங்க. அங்கிட்டு கட்டில் உடஞ்சிட்ருக்கு. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு, "கட்டில் உடஞ்சிருக்கு. என்ன ஜிமினா உன்னோட வீட்டில் ஒரு கட்டில் கூடமா நியாயமாக இருக்காது? ஏ வயன் இத்தனை நாளாக நல்லா தாண்டி இருந்துச்சு. நேற்று தான் உடஞ்சிருச்சு. அது என்ன கதைன்னே எனக்கு புரியல." அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் மண்டையில் கை வச்சு, "ஐயோ மண்டை வேற வலிக்குதே" அப்படின்ட்டு கை வச்சா, அங்கே முடி இத்தினோன்னு தானே இருக்குது. அதை பார்த்துட்டு, "ஐயோ என் முடி, எனக்கு முடி கூட இல்லையே" அப்படின்ட்டு உங்கள் சின்ன ஜிமினோட முடியை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களோட நெயில்ஸை தான் கடிச்சு கடிச்சு கீழே துப்பிட்டுருக்காரு. அதை பார்த்தோன்னா நீங்கள், "ஏ ஜிமினா" அப்படின்ட்டு கத்துறீங்க. அவர், "என்ன வயன் என்னாச்சு?" "இல்லை நீ என்ன என் நெயில்ஸ் எப்படி கடிச்சு கடிச்சு துப்பிட்டுருக்க" அப்படின்ட்டு ஜிம்னோட கை, அதாவது உங்கள் பாடியில் இருக்க உங்கள் கையை பிடிச்சி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின், "என்ன வயன் இப்போ இதுதான் முக்கியமா? உன்னோட சொல்லோ என்னோட சொல்லோ ஸ்விட்ச் ஆயிருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாமல் புலம்பிகிட்ருக்கேன். நீ வேற ஏன் வயன்?" "ஜிமினா அது ஒரு ரீசன் தான், எனக்கு புரியுது. அது பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது இப்போது. அது எனக்கு புரியுது. அதுக்கு நீ என்னோடய நெயில்ஸை இப்படி பால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ காசு செலவு பண்ணேன்னு தெரியுமா?" அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. "அடி பாவி, ஒரு நெயில்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணியா? அதுவே கம்மி தான் ஜிமினா. எனக்கு டைம் இல்லை. இல்லைனா நான் இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து என்னோடய நெயில்ஸை பண்ணியிருந்திருப்பேன்" அப்படின்ட்டு உங்கள் கையை பார்த்து தான் நீங்கள் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் அப்படியே உங்கள் கையை பார்த்து, "இதுக்கு அவ்வளோ செலவு பண்ணாளா இவ?" அப்படின்ற மாதிரி தான் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜிமின், "சரி வயன் இப்போ என்ன பண்ணலான் இருக்க?" என்ன பண்ணுறதுண்ணா எனக்கு புரியல ஜிமினா." புரியலையா? இப்போ என்ன பண்ணுறது? நம்ம எப்படி சோல் ஸ்விட்ச் ஆனோம் எதுவுமே புரியல. இப்போ நம்ம எப்படி நம்ம ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணுறது? இப்படியே இருந்துருவோமா என்ன?" "ஐயோ ஜிமினா அப்படிலாம் சொல்லாத. எனக்கு என்னோடய உடம்பு வேணும். என்னாலலாம் உன்னோட பாடியிலலாம் இருக்க முடியாது." "என்னால் மட்டும் இருக்க முடியுமா என்ன வயன்?" இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்க. அப்போது டோர் அப்படியே நாக் ஆகுது. அப்போ ஜிமின், "வயன் போ யாருன்னு பாரு." "இந்தோ பார்க்குறேன் ஜிமின்" அப்படின்ட்டு நீங்களும் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே ஜிம்னோட அம்மா தான் நின்றுட்டுருக்காங்களா. நீங்கள் பார்த்தோன்னே, "அத்தை" அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. அவங்க, "ஏ ஜிமின் என்ன அத்தைன்னு கூப்பிட்ற? நான் உன்னோட அம்மாடா" அப்படின்ட்டு சொல்ல, அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது நீங்கள் ஜிம்னோட உடம்புல இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள், அது ஆமால அம்மா என்னம்மா?" "என்ன ஜிம்னா டைம் எவ்வளோ ஆச்சு? இவ்வளோ நேரமாக ஆகும்? நானும் வந்துடுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் ரூம்குள்ளே இருந்துருவீங்க போல். வயனோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. சீக்கிரம் வயனை கூட்டிகிட்டு கீழே வா" அப்படின்ட்டு சொல்ல, "என்ன அம்மா அப்பா வந்திருக்காங்களா?" அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸைட்டடாக கத்துறீங்க. "டேய் உன்னோட அம்மா அப்பா நாங்கள் தான்டா. நான் சொன்னது வயனோட அம்மா அப்பா." ஆமால வயனோட அம்மா அப்பா" அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கிட்டு ஜிமின் அதெல்லாம் கேட்டுட்டு,
ஆ ஆ என்னம்மா? என்ன என்னோட அம்மா அப்பா வந்திருக்காங்களா? ஆமாண்டி வயன், உன்னோட அம்மா அப்பா தான் வந்திருக்காங்க. சீக்கிரம் வா கீழ. வா நீ என் கூடயே. இல்லைனா இங்கேயே இருந்துருவீங்க 2 பேரும். அப்படின்ட்டு ஜிம்னோட கைய புடிச்சு, அப்படியே ஜிம்னோட அம்மா இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. என்கிட்ட நீங்களும் ஜிம்னோட உடம்புல இருக்கனால, "ஹா! இப்ப நான் பையன் மாரி வேற ட்ரெஸ் பண்ணணுமா?" அப்படின்ட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு, ஜிம்மின் மாரி ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணிட்டு, அப்படியே கீழ தான் வரீங்க. கீழ உங்க அம்மா, அப்பா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்க உங்க அம்மா, அப்பாவ பிரிஞ்சு இருந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஜிம்மினோட வீட்லயே இருந்திருப்பீங்கல்ல. அதனால உங்க அம்மா, அப்பாவ நீங்க ரொம்பவே மிஸ் பண்றீங்க. ஸோ அதனால நீங்க அப்படியே போக, அப்ப ஜிமின், அதாவது உங்க உடம்புல இருக்க ஜிமின் எப்படி பேசுதுன்னு தெரியாம, அத்தை, மாமா, அம்மா, அப்பா அப்படின்ட்டு ஒளறிட்டு இருக்காரு. அப்போ உங்களோட அம்மா, அப்பாக்கு வயனுக்கு என்னாச்சு? அவ ஏன் இவ்வளோ வியர்டா நடந்துக்கிறா? அப்படின்ற மாரி தான் தோணுது. அப்போ ஜிமின், இதுக்கு மேல சமாளிக்க முடியாது. நான் கிச்சன்ல இருக்கேன். உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு, அப்படியே ஜிமின் ஓடி போயிட்டாரு கிச்சனுக்குள்ள. என்கிட்ட நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு, பாவம் ஜிமினா எப்படி சமாளிக்க போறானோ? அப்படின்ட்டு நீங்க உங்க அம்மா, அப்பா கிட்ட பேசுறதுக்காண்டி வந்து உட்கார்றீங்க. அப்ப அவங்களும், "என்ன மாப்ள, நீ இப்ப தான் எந்திரிச்சீங்களா?" ஆமாப்பா." "ஆ, அப்பாவா?" இல்ல, நீங்க எப்படி இருந்தாலும் வயனோட அம்மா, அப்பானா எனக்கும் அம்மா, அப்பா மாரி தானே." அப்படின்ட்டு நீங்க நல்லாவே சமாளிக்கிறீங்க. அவங்களுக்கும் செம்ம ஹாப்பியா இருக்கு. நம்ம மருமக நம்மள அம்மா, அப்பா மாரி பார்த்துக்கிறானே, அம்மா, அப்பான்னு கூப்பிடுறானே அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. ஸோ அதனால இங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஸோ நீங்க ஜிம்னோட உடம்புலேருந்தே ஜிமின் மாரியே பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கிட்டு ஜிமின பார்த்தா, ஜிமின் கிச்சனுக்குள்ள வந்திருப்பார்ல, அங்க தான் ஜிமினோட அம்மா அங்க காஃபி போட்டுட்ருக்காங்க. நீங்க போயிட்டு, "ஆ அம்மா, ஏய் நான் உன்னோட அத்தடி. இல்ல, நான் உங்கள அம்மான்னே கூப்பிட்டுக்கலாமா?" "கூப்பிட்டுக்கலாம். அதில என்ன இருக்கு? ஆனா நீ தானே அத்தன்னு கூப்பிடுறது புடிச்சிருக்குன்ன." "ஆ ஆமா. பட் இப்போ நான் அம்மான்னே கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." "உனக்கு பிரச்சனை இல்லன்னா, எனக்கும் பிரச்சனை இல்ல வயன்." அப்படின்ட்டு அவங்க, "அப்புறம் வயன் எப்படி போயிட்டுருக்கு? உனக்கும் ஜிமினுக்கும் செட் ஆகுதா?" "ஜிமின் கொஞ்சம் அப்படிதான். அவன் சாது. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கணும்." அப்போ நீங்க, அதாவது ஜிமின் உங்க உடம்புலேருந்து அப்படியே ஷாக் ஆயிட்டு பார்க்குறாரு. "என்னது? நான் இன்னசென்ட்டா? அம்மா நீங்க இருந்தாலும் ரொம்ப பாவம்மா. உங்க பையன பத்தியே ஒண்ணுமே தெரியாம பேசிட்டுருக்கீங்க." அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ்ல ஜிமின் தான் அப்படி பேசிட்டுருக்காரு. "இங்க பாரும்மா, நீ தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ தெரிஞ்சுச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் சொல்லிக் குடு. சீக்கிரம் அவன் கத்துப்பான். சரியா? அவன் மத்தபடி வேலைலலாம் அவன் கெல்லி தான். பட் இந்த மாரி விஷயத்துல அவன் கொஞ்சம் வீக்குமா. அவனுக்கு இதெல்லாம் தெரியாது." அப்படின்ட்டு ஜிம்னோட அம்மா அட்வைஸ் மேல அட்வைஸ் குடுத்துட்டு இருக்காங்க. என்னமோ ஜிமினுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பாவி குழந்த அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் அவங்க அம்மா அவர பத்தி சொல்றத கேட்டு அவருக்கு ஒரு மாரி ஹாப்பியா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம், "எதுவுமே தெரியாம இருக்கியாம்மா?" அப்படின்ற மாரி தான் தோணுது. அப்ப ஜிமின், "அம்மா போதும், போதும். எனக்கு புரியுது. ஜிமினுக்கு எதுவுமே தெரியாது. அத நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்றீங்க. அவ்வளோதானே? நீங்க இதுக்கப்புறம் அத பத்தி கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அப்போ ஜிம்னோட அம்மா, "பரவாயில்லையே வயன். நான் கூட உன்னையும் அவன மாரி தான் நெனச்சேன். பட் நீ பரவால்ல. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு போல. நீ கில்லாடி தான் வயன். என் பையன் கரெக்டாக தான் பிடிச்சிருக்கான்." அப்படின்ட்டு அவங்க, "இன்னும் ஒரு 10 மாசத்துல என் கையில குழந்தைய குடுத்துருவல்ல?" அப்படின்ட்டு ஒரு மாரி அவங்க இடுப்புல அப்படியே கிள்ளிட்டு போக, அப்போ ஜிமின் அப்படின்ட்டு கத்துறாரு. அப்ப ஜிமினோட அம்மா, "என்ன ஆச்சு வயன்? நீங்க என்ன பண்ணீங்க இப்போ?" அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, "ஒன்றும் இல்லை, சும்மா தான் பண்ணேன். ஏன்?" அப்படின்ட்டு அவங்க கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை." அப்படின்ட்டு ஜிமின் சமாளிக்கிறாரு. "சரி வயன், நீ இங்கே இரு. நான் போய் உன்னோட அம்மா அப்பாவுக்கு டீ, காஃபி எல்லாம் குடுத்துட்டு வந்துடுறேன்." சரி, சரி." அப்படின்ட்டு ஜிமினும் சொல்கிறாரு. இங்கிட்டு ஜிமினோட அம்மாவும் அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வெளில போயிட்டாங்க. "ஆ நம்ம அம்மா என்ன இப்படியெல்லாம் பேசுவாங்களா என்ன?" அப்படின்ட்டு ஜிமினுக்கு கொஞ்சம் ஷாக்கு தான். அதனால அதுக்கப்புறம் அவரும் அப்படியே ஹாலுக்கு தான் வராரு. அப்போது ஜிமின் அப்படியே பார்க்குறாரு அவங்கள. "நீங்கள் அவரை மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி நல்லாவே நடிக்கிறீங்க. அது நல்லாவே இல்லை, ஜிமினுக்கு தெரியுது.
பாவம் வயன் ரொம்ப கஷ்டப்படுறா போல என்ன மாதிரி நடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே தான் வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்கார அப்போ எல்லாருமே ஜிமினை விசித்திரமாக பார்க்குறாங்க. அதாவது உங்களோட அம்மா அப்பா ஜிம்னோட அம்மா அப்படின்ட்டு 3 பேருமே பார்க்க அப்போ நீங்களும் என்னாச்சு ஏன் எல்லாரும் ஜிம்னாவை இப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் அவர் எப்படி உட்காருவாரோ அந்த மாதிரி உட்காந்துருக்காரு. அடக்க உடக்க மாதிரிலாம் உட்காரல. ஒரு மாதிரி காலை விரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பின்னாடி சாஞ்சிக்கிட்டு கை ரெண்டத்தையும் பின்னாடி போட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அதனால நீங்கள் பார்த்துட்டு ஜிம்னா என்ன இது இப்படி உட்காந்துட்ருக்கான்னா நீட்டாக உட்காரு அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் சொன்ன பிறகு தான் ஜிமினுக்கு புரியுது. ஐயோ நான் உடம்புல இருக்கேன்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அடக்க உடக்கமாக உட்காந்துட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருமே நார்மலாகவும் ஆகுறாங்க. அப்போ ஜிமின் உங்கள் காதில் வந்து வயன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயன், அதுவும் இந்த சாரீ இதெல்லாம் கட்டிட்டு நீ எப்படி தான் இருக்கன்னு தெரில அப்படின்ட்டு சொல்ல பின்ன நீ தானே சொன்ன சாரீ கட்டினா அழகாக இருக்க வயன், இதுக்கப்புறம் சாரியே கட்டுன்னு இப்போ என்னண்ணா இப்படி சொல்கிற நீ வயன்? நான் சொன்னேன் தான், ஆனால் அப்போ எனக்கு தெரியாதே ஏன்னா நான் சாரீ கட்டியா பார்த்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு கூட என்னால் இந்த சாரியை கட்டிட்டு இருக்க முடியல, அங்கிட்ட வருது இங்கிட்ட வருது. இதுக்கப்புறம் நீ சாரியெல்லாம் கட்டாத, கசகசன்னு வேற இருக்குது, விட்டா நான் இது இப்பயே அவுத்து போட்டுடலான்ற ரேஞ்சில் இருக்கேன். ஏய் ஜிமின் அப்படிலாம் பண்ணி தொலைச்சிடாத. சரி சரி நான் பார்த்துக்கிறேன், பட் இதுக்கப்புறம் உனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே போடு என்ன அப்படின்ட்டு ஜிமின் சொல்லலை. அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத அவங்களோட அம்மா அப்பாவும் ஜிம்னோட அம்மாவும் பார்த்துட்டு பரவாயில்ல 2 பேரும் ஜாலியாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போது அவங்களோட அப்பா அப்படின்னா சரி சம்மந்தி நான் போயிட்டு வரேன், போதும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகணும். ஐயோ என்ன சம்மந்தி இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் போகணும், வயன் வா வா நம்ம போய் சீக்கிரமாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஜிம்னோட அம்மா கூப்பிட அப்போது ஜிமின் தானே எந்திரிக்கணும், அதாவது உங்கள் உடம்புல இருக்க ஜிமின் எந்திரிக்கணும், ஆனால் நீங்கள் எந்திரிச்சிட்டு சரி வாங்க அத்தை அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ எல்லாரும் உங்களையே பார்க்க அப்போ தான் ஜிமினுக்கும் உங்களுக்கும் புரியுது ஐயோ அப்படின்ற மாதிரி. அப்போ ஜிமின் எந்திரிச்சிட்டு ஆமாம் அம்மா வாங்க நம்ம போய் சமைக்கலாம். ஜிமின் சும்மா எந்திரிச்சிருப்பார் அப்படின்ட்டு அடக்கமாக ஜிமின் பேச அப்போது எல்லாரும் அதுக்கப்புறம் தான் சரி சரி அப்படின்ட்டு சொல்ல எங்கிட்ட உங்கள் அம்மா அப்பா ஐயோ அதெல்லாம் வேணாம், நீங்கள் பொறுமையாக சமைச்சு சாப்பிடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் கிளம்பணும், இன்னொரு நாள் கண்டிப்பாக இங்கே நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட அம்மா அப்பா சரின்ட்டு கிளம்புறாங்க. அப்போது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எமோஷ்னலாக. என்கிட்ட ஜிமின் உங்கள் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டுருக்க. ஜிமின் போ போ என் அம்மா அப்பா வழி அனுப்பி வை, என்னால் இப்போ போக முடியாது, போ ஜிமின். ஏன்னா நானா? ஆமாம் நீ தான், பின்ன நானா? என்னோட உடம்புல நீ தானே இருக்க, போ. என் அம்மா அப்பா எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, நான் ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிறேன்னு நினச்சிப்பாங்க, போ ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் தான் தள்ளி விட. அப்போ ஜிமினும் போயிட்டு அப்பா அம்மா சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு எப்படியோ அவரும் சமாளித்து அனுப்பி விட்டார். உங்களோட அம்மா அப்பாவும் கிளம்பிட்டாங்க. நீங்கள் இன்னுமே ஒரு மாதிரி அழுக மூஞ்சியாக அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போ உங்களோட அத்தை ஜிமின்னு நினச்சி உங்ககிட்ட பாவண்டா வயன் ஃபீல் பண்ணுறாள்ல ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு அப்படியே சொல்கிறீங்க. சரிடா அவளை கூப்பிட்டு உள்ளவா நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜிம்னோட அம்மா அப்படியே போகிறாங்க. அப்போ ஜிம்னும் அப்படியே உங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி அப்படியே நின்று எமோஷ்னலாக பார்த்துட்ருக்கீங்கல்ல, அதை பார்த்துட்டு வயன் இப்போ ஏண்டி இப்படி ஆகுற, ஓ அம்மா அப்பா இங்கே தான் இருப்பாங்க, உனக்கு எப்போ வேணாலும் நீ போய் பார்த்துக்கலாம் சரியா, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத வயன் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணி ஜிமின் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நீங்களும் எனக்கு இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது ஜிமினா அப்படின்ட்டு ஜிமினை ஹக் பண்ணி நீங்களும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமினோட அம்மா ஏதோ ஜிமின்கிட்ட சொல்கிறதுக்காண்டி அப்படியே திரும்ப அப்போ நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிட்டுருக்கீங்களா, அதை பார்த்துட்டு ஓ ஓ சாரி நான் தெரியாமல் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. இங்கிட்டு ஐயோ அத்தை பார்த்துட்டாங்களா அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல விடு அம்மா தானே ஒரு பிரச்சனையும் இல்லை வா அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி ஜிமின் தான் உள்ளே கூப்பிட்டு வராரு. ஸோ அப்போது உங்கள் ஃபோன் கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டுருக்கு. ஜிமின் அதை பார்த்துட்டு என்ன வயன் உன்னோட ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு நீ எடுக்கலையா? ஜிமினா எடுக்கிறேன் அப்புறமா. ஏன் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குற காட்டிலையும் ஜிமினோட ஃபோனும் ரிங் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஜிமின் அப்படியே அவரோட ஃபோனை தான் தேடுறாரு. அது அப்படியே அங்கே சோஃபாலே வச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ அதனால் அதை எடுக்கிறதுக்காண்டி ஜிமின் அப்படியே போக அதுக்குள்ளாட்டு ஜிமினோட அம்மா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஜிமின் உன்னோட ஃபோன் தானே ரிங் ஆகிட்டுருக்கு இந்தா அப்படின்ட்டு வயன்கிட்ட நீட்டுறாங்க. அப்போ ஜிமின் அதை வாங்க போக
இது ஜிமினோட பிஸ்னஸ் கால் வயன். இத எடுத்து நீ என்ன பண்ண போற? இந்தா ஜிமினா அப்படின்ட்டு உங்ககிட்ட நீட்ட. ஆ இது அது ஆ ஜிமினா இது உன்னோட ஃபோன் தானே வாங்கிக்கோ அப்படின்ட்டு ஜிமினோ அவங்க உடம்புலேருந்து அப்படியே சொல்கிறாரு. ஏன்னா இப்போது ஜிமினோட ஃபோனை அவர் வாங்கிக்கிட்டாருன்னா அவரோட அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும்ல. அதனால தான் அவர் சொல்ல நீங்களும் சரின்ட்டு அப்படியே ஜிமினோட ஃபோனை வாங்கிக்கிறீங்க. பட் உங்களோட ஃபோனை நீங்கள் உங்கள் கையில் தானே வச்சிட்ருக்கீங்க. அதை பார்த்துட்டு ஜிமினோட அம்மா, ஏ ஜிமின் நீ ஏன்டா வைனோட ஃபோனை வச்சிட்ருக்க? அது அவளோட ஃபோன் தானே, அவட்ட கொடு. நீ என்ன அவள் ஃபோனை வச்சிட்ருக்க அப்படின்ட்டு உங்களோட ஃபோனை வாங்கி ஜிமின் கையில் கொடுத்துட்டு அவங்கவுங்க ஃபோனை அவங்கவுங்க வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் எதுக்கு மற்றவங்க ஃபோனை செக் பண்ணுறீங்க? ஜிமினா இது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். வயனோட ஃபோன் எடுத்தாலாம் செக் பண்ணுறவள வச்சுக்காத அப்படின்ட்டு வார்னிங் கொடுத்துட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பட் இன்னுமே அவங்க 2 பேரோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அதை அவங்க கேட்டுட்டு என்னடா 2 பேரும் ஃபோன் அடிக்குது அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, போய் ஃபோன் அட்டன் பண்ணுங்கள் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அங்கே தான் ஏதோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஃபோனை வேற அவங்க 2 பேரால் மாற்றிக்க முடியாது. அதனால் 2 பேரும் ஓகே இது ஒரு வாட்டி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஜிம்மின் அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி பேச போக நீங்கள் ஜிம்னோட கால் அட்டன் பண்ணி பேச போகிறீங்க. அப்போது உங்களோட ஃபோனில் உங்கள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருப்பா. ஸோ ஜிம்மின் அட்டன் பண்ணி காதில் வைக்க அங்கிட்ட அவ செம்ம எக்ஸைட்டடா, என்ன வயன் எல்லாம் முடிஞ்சுதா, 2 பேரும் என்ன என்ஜாய் பண்ணிங்களா அது இதுன்ட்டு எதோ பேச ஆரம்பிச்சிட்டா. இங்கிட்ட ஜிம்மின் இது என்ன யார் இது அப்படின்ட்டு பார்த்த பிறகு தான் ஜிம்னுக்கு தெரியுது உங்களோட ஃப்ரெண்டு தான் அவ அப்படின்ட்டு. என்ன இது இப்படி பேசுகிறா இவ அப்படின்ட்டு மாதிரி தான் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்காரு. இங்கிட்ட நீங்கள் கால் அட்டன் பண்ணுறீங்களா? ஜிமின் பிஸ்னஸ் கால் தான் வந்திருக்கு. அங்கிட்டு ஏகப்பட்ட திங்ஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏதோ வேர்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு அதில் ஒன்றுமே புரியல. என்னது இது அப்படின்ட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது ஜிமின் வந்துட்டார். ஏ வயன் இதுக்கு மேலே உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னால் பேச முடியாது, நீங்கள் என்னமோ பண்ணி தொலை இந்தா அப்படின்ட்டு அவங்களோட ஃபோனை அவங்க கையிலேயே கொடுத்துட்டு அவர் அப்படியே அங்கே கிளம்பிட்டார். ஐயோ என்னமா பேசுகிறாங்க இவங்க 2 பேரும். அப்போ வயனும் இந்த மாதிரிலாம் பேசுவாளா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவர் இந்த மாதிரி கேர்ள்ஸ் டாக்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டது இல்லைல்ல. ஸோ அதனால தான் அவருக்கு தெரியல. ஸோ அதனால இப்போ ஃபுல்லே ஒரு மாதிரி கேர் ஆகிட்டு போயிட்டுருக்காரு. எனக்கு மண்டை வலியாக வந்துருச்சு. அவள் என்னமா பேசுகிறா, பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி இருந்தா கல்யாணத்தில். ஆனால் ஃபோனில் ஐயோ இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பார்க்க தான் இப்படி இருக்காங்க, ஆனால் பேசுகிறதெல்லாம் வேறு மாதிரி, பசங்களையே மிஞ்சிருவாங்க போல் அப்படின்ட்டு பேசிட்டே தான் அவர் அப்படியே ரூமுக்கு போகிறாரு. என்கிட்ட ஜிமின் ஏன் இப்படி போகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. அவங்க ஃப்ரெண்டோட பேரை பார்த்தோன்னே ஐயோ இவளா ஏதோ பேசி வச்சுருப்பாளே, இப்போ ஜிமின் என்னை பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்ட்டு நீங்களுமே அப்படியே ஜிமின் பின்னாடியே ஓடி போகிறீங்க ஜிமினோட ரூமுக்கு. ஸோ அப்படியே தான் அந்த டே ஃபுல்லுமே ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் ஆக நீங்கள் 2 பேரும் ரூமில் தான் இருக்கீங்க. அப்போ ஜிமின் வயன் என்ன ஜிமின் நாம் நேற்று தான் ஒன்றா இருக்கலான்னு ட்ரை பண்ணோம். பட் அதுக்குலாட்டி ஏதோ ஆகி இப்போ பாரு நம்ம 2 பேரும் சோல் ஸ்விட்ச் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணி தானே ஆகணும். ஏன்னா புரியல அப்படின்னு நீங்கள் பார்க்க இங்கே பாரு, உன்னோட உடம்புல நான் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகிட போகுது, நம்ம பண்ண வேண்டியதை பண்ணலாம். புரியல ஜிமின், நீ கொஞ்சம் விளக்கமாக சொல்ல. இன்னும் எவ்வளோ விளக்கமாக வயன்னு சொல்கிறது? உன் ஃப்ரெண்டுக்கு தான் எல்லாம் தெரியுமே, அப்போனா உனக்கும் எல்லாம் தெரியும் தானே. எதுவுமே தெரியாத மாதிரி எவ்வளோ நாள் தான் நடிச்சிட்ருக்க போகிற அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார. நீங்கள் ஜிமினா என்ன நான் சொல்கிறேன் வயன், உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன், அதை கேட்டுக்கிட்டு நீ பண்ணு என்ன, ஓகேவா? இல்லை முடியாது, அது எப்படி ஜிமின் என்னால் பண்ண முடியும்? என்னாலலாம் முடியாது. ஏ வயன் அப்படிலாம் சொல்லாத வயன். இல்லை என்னால் முடியாது. இங்கே பாரு ஜிமினா, நம்ம 2 பேருக்கும் எப்படி இப்படி ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி நான் என்னோட உடம்புலையும் நீ உன்னோட உடம்புலையும் வரணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பற்றியெல்லாம் பேசாத அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே போய் படுத்துட்டீங்க. ஜிமின் ஏ வயன் இதனால் என்ன வயன் இப்போது? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் எனக்கு பிரச்சனை ஜிமின் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் படுத்துக்க. எங்கிட்ட ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரும் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக படுத்துக்கிட்டாரு. அவங்கள அதுக்கு மேலே ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலை. அப்போ நீங்கள் இருந்தாலும் நான் ரொம்ப ரூடாக தான் பேசிட்டேனோ அப்படின்ட்டு திரும்பி நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க.
ஜிமின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரோ அப்படின்ட்டு. ஆனால் ஜிமின் இங்கே செம்ம டயர்டாக படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஐயோ இவனை பற்றி ஃபீல் பண்ணேன், எப்படி தூங்கிட்டு இருக்கான் சின்ன குழந்த மாதிரி. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் இருக்கிறது உங்களோட உடம்புல, பட் கையை காலை விரிச்சிக்கிட்டே நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து தான் நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பெட்ஷீட் எடுத்து அவங்கள நீங்களே கவர் பண்ணி விட்டு நீங்களே ஜிமின் பக்கத்துலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜிமின் தான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்காரு, வயன் வேறு வழி இல்லை வயன், ப்ளீஸ் வயன் இதை பண்ணி தான் ஆகணும். ஜிமின் பட் என்னால் எப்படி பண்ண முடியும்? ஏன் வயன் பண்ண முடியாது? நீயும் படிச்சிருக்க, உனக்கும் நாலேஜ் இருக்குது, உன்னால் சமாளிக்க முடியாதா என்ன? இல்லை என்னால் முடியாது. சொன்னால் கேளு வயன், நான் ஆஃபீஸ்க்கு இங்கே போயே ஆகணும். 1 வீக் தான் நான் ஹாலிடே சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் ஆஃபீஸ் போயே ஆகணும், என்னோடய வேலையெல்லாம் நான் முடிச்சாகணும். இங்கே பாரு நான் கால்லே தான் இருக்கேன், என்ன பண்ணுன்னு சொல்கிறேன், அதை மட்டும் கரெக்டாக பண்ணிவிடு வயன். இல்லை ஜிமினா என்னால் முடியாது, என்னால் எப்படி அவ்வளோ பேரை ஃபேஸ் பண்ண முடியும், என்னால் முடியாது ஜிமினா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் இங்கே பாரு வயன், என்னோடய ஒர்க் எனக்கு ரொம்ப முக்கியம் வயன், உனக்கு தான் தெரியும்ல என்னை பற்றி, ப்ளீஸ் வயன் என்னக்காண்டி ஒத்துக்கோ அப்படின்ட்டு ஜிமின் கடைசியில் எப்படியும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு போக மனசே இல்லாமல் தான் ஒத்துக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜிமின் வேலை செய்கிறதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா ஜிமின் ஒரு கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். ஸோ அது எவ்வளோ பெரிய ஒர்க் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும், அதெல்லாம் உங்களால் முடியாது. நீங்கள் நார்மலாக ஒர்க் பண்ணுற ஒரு ஜாப் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஜிமின் கொடுக்க அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸாக ரெடி ஆகிட்ருக்கீங்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு. ஜிமின் தான் உங்களை நல்லா ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே வயன் கிளம்பு. ஜிமின் என்ன போ அப்படின்ட்டு உங்களை கார் வரையும் வந்து வயன் நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிடு சரியா அப்படின்ட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஓகே கிளம்பு வயன் அப்படின்ட்டு காரில் உட்கார வைக்கிறாரு. அப்போது டிரைவரை பார்த்து, டிரைவர் கொஞ்சம் பத்திரமா ஸ்லோவாகவே கூப்பிட்டு போங்க சரியா? ஓகே மேடம். சரி அப்படின்ட்டு ஜிமின் அவர் உங்கள் உடம்புல இருக்கிறதே மறந்துட்டு அவர் எப்போவுமே போடுற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ அதை யோசிச்சுட்டு சரி ஓகே டிரைவர் நீங்கள் கூப்பிட்டு போய் விட்டுருங்க சாரை. ஓகே அப்படின்ட்டு காரும் கிளம்ப நீங்கள் அப்படியே போக மனசே இல்லாமல் டாட்டா சொல்லிகிட்ருக்கீங்க ஜிமினுக்கு. ஜிமினுக்கும் பாவமாக தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது? ஸோ அதனால் அவர் அப்படியே உள்ளே வர அப்போ ஜிமினோட அம்மா, என்ன உன்னோட புருஷனை முதல் தடவையாக வழி அனுப்பி வைக்கிற, ரொம்ப ஃபீல் பண்ணுறியோ? ஜிமினுக்கு போக மனசே இல்லை போலையே, கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளாட்டி ஜிமினை உன்னோட வேலைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டியா வயன் அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா கொஞ்சம் நாட்டியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே என்ன நம்ம அம்மா மற்ற மாமியாருங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, வேலைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டான் அது இதுன்னு, நான் என்னோடய அம்மா இப்படி இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு தான் ஜிமின் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜிமினோட அம்மா, வயன் ஏன்டி இப்படி நின்றுட்டுருக்க, நான் சும்மா ஜோக்குக்கு தான் பேசினேன், சீரியஸ் எடுத்துக்காத, வா நம்ம போய் கிச்சனில் சமைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஜாலியாக சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஜிமினுக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம அம்மாவும் மற்ற மாமியாருங்க மாதிரி நினச்சிட்டோம் அப்படின்ட்டு ஜிமினுமே அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் ஹெல்ப்பிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு வெஜிடபிள் கட் பண்ணுறது கூட தெரில. என்ன வயன் நீ நல்லா சமைப்பான்லாம் நான் கேள்விப்பட்டேன், ஒரு வெஜிடபிள் கட் பண்ணுறது உன்னால் முடியாதா? அது அது அப்படி இல்லை. சரி ஓகே பரவாயில்ல கற்றுக்கோ, நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா ரொம்ப ஸ்வீட்டாக தான் நடந்துக்கிறாங்க. அப்போ ஜிமினுக்குமே ஹாப்பியாக தான் இருக்குது, நம்ம அம்மா வயனை நல்லா தான் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது ஜிமினுக்கு. அது ஜிமினோட அம்மாவும் நல்லாவே காப்பாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போதும் வயன் நீ வேலை செஞ்சதப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்ல ஜிமினோ அப்பாடி விட்டா போதும்டா அப்படின்ட்டு ரூம் கூடி வந்து அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு அவரோட டேவை. அப்பா ஆஃபீஸ் பார்க்காம வீட்டில் இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது, இந்த டென்ஷனே இல்லை அப்படின்ட்டு செம்ம ஜாலியாக ஜிமின் டிவி பார்க்குறது திங்குது அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க உடம்புல இருக்கிறத நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் எங்கிட்ட நீங்கள் தான் பாவம், ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து ஒருத்தராக வந்து சார் இதில் சைன் வேணும் அப்படின்ட்டு ஏகப்பட்டதாக ஓடிட்டுருக்கு. ஜிமின் ஃபஸ்ட்டே நீங்கள் சமாளிக்கிற மாதிரியே அவங்களுக்கு எல்லாம் சொல்லி தான் கொடுத்துருப்பாரு. அவரோட அசிஸ்டண்ட் கிட்டே எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதனால நீங்களும் அதான் சொல்லியிருப்பீங்க, இருந்தாலுமே உங்களுக்கு ஏகப்பட்ட ஒர்க் வருதா, ஸோ அதை சமாளிக்க முடியாமல் தான் நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு
ஆ ஜிமினா, நீ இவ்வளோ வேலை பார்க்குறியா? இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் தான் ஜிமினா. என்னால் ஒரு நாள் கூட சமாளிக்க முடியல. நீ எப்படி தான் இத்தனை வருஷமாக சமாளிச்சியோ அப்படின்ட்டு ஜிமினா நினச்சி தான் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு தலையில் கை வச்சிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிம்னோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஏன்னா இப்போ ஜிம்னோட ஃபோன் தான் நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. அதனால இப்போது அந்த ஃபோன் ரிங்காக நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதில் வைஃபி வயன் அப்படின்ட்டு ஹார்ட் சிம்பலெல்லாம் போட்டிருக்கு. அதை பார்த்து நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. என்னோடய பேரை நீ இப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கியா ஜிமினா அப்படின்ட்டு அவங்களுக்கு இப்போ அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிச்சிட்டு அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ ஜிமினா. என்ன வயன், எல்லாம் ஓகேவா? இல்லை ஜிமினா, என்னால் முடியல. நான் தான் சொன்னேன்ல என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லுன்னு சொன்னேன். இருந்தாலுமே எனக்கு இது சைன் பண்ணு அது சைன் பண்ணு, அதுக்கப்புறம் யாரோ வந்தாங்க அவங்ககிட்டலாம் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணு அப்படின்ட்டு உன் ஹஸ்பண்ட் தான் சொன்னான். ஏன்னா அவனா சொல்கிற வேலையை கரெக்டாகவே செய்ய மாட்டான். நீ இதுக்கப்புறம் அதெல்லாம் செய்யாத வயன், நீ ரூம்லேயே இரு. அவன்கிட்ட எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ, என்னால் வர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடு அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. ஓகே ஜிமினா, சரி உனக்கு எப்படி போகுது? எனக்கு செம்ம ஜாலியாக இருக்குது வயன். உன்னோட உடம்புல நான் இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா. அண்ட் டிவியெல்லாம் என்ஜாய் பண்ணுறேன், என் அம்மா கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு வயன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. இது நல்லா தான் இருக்கும் உனக்கு, எப்படி நல்லா இருக்காமல் இருக்கும்? நான் தானே இங்கே தத்தளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல. வயன் சரி ஓகே, மறுபடியும் டிவி நான் பார்க்க போகிறேன், நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே காலை கட் பண்ணிட்டாரு. அட பாவி, காலை கட் பண்ணிட்டியா நீ? உனக்கு இரு வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் முன்னாடி இருக்க அவ்வளோ ஃபைல்ஸையும் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் இதெல்லாம் முடிக்கணுமா நான் அப்படின்ற மாதிரி. ஆனால் எங்கிட்ட ஜிமினுக்கு ஜாலியாக தான் இருக்குது. அப்படியே படுத்துக்கிட்டு நல்லா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே டிவி பார்த்துக்கிட்டே தான் அவர் சீரீஸ் பார்க்குறது ட்ராமா பார்க்குறதுன்னு பார்த்துட்ருக்காரு. இதுக்கு தான் பொண்ணுங்க எப்போ பார்த்தாலும் இதையே பார்த்துட்ருக்காங்க போல், செம்மையாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் பார்த்து ரசிச்சிட்ருக்க. திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்க ஸ்டார்ட் ஆகுது. என்ன நம்ம வயிறு ஒரு மாதிரி வலிக்குதே, எதுக்கு அப்படின்ட்டு அவருக்கு அப்போ ரியலைஸ் ஆகலை. அப்படியே தான் பெட்லேயே தான் படுத்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரி ஓகே வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவர் அப்படியே எந்திரிச்சிட்டு பார்த்தா பெட்டு அவரோட ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு எல்லாமே ரெட்டாக இருக்குது. என்ன, நான் ஜூஸ் எதுவும் இந்த கலரில் குடிக்கலையே, என்னது இது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக வயனுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சோ அப்படின்ட்டு அவர் வாஷ்ரூம்லாம் போயிட்டு வர்றாரு. அதுக்கப்புறமே அவருக்கு என்னன்னு புரியல. சரி அம்மா கிட்ட போய் சொல்லலாம், அம்மாவுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஜிம்னோட அம்மா கிட்ட தான் போய் சொல்லலாம் அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, இல்லை ஒரு நிமிஷம், இது இது மந்த்லி வருமே அதுவா அப்படின்ட்டு அவருக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஸோ அடுத்தே உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. இங்கிட்டு நீங்களும் கால் அட்டன் பண்ணிட்டு, ஜிமினா என்ன விஷயம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே பேசினோம். அதுவா ஏன் அப்படின்ட்டு ஜிமின் நடந்ததெல்லாம் சொல்ல. ஓ அவ்வளோதானா ஜிமின், நான் மறந்தே போயிட்டேன், கரெக்டு தான், நான் டேட்டை பார்க்க மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே ஜிமின், நீ நான் சொல்கிறத மட்டும் பண்ணு அப்படின்ட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸு பெட்ஷீட்டெல்லாம் வாஷ் பண்ண போடு. அண்ட் ஆல்சோ அப்பயே வாஷ் பண்ணிவிடு, இல்லைனா அது கரையாகிடும். அதுக்கப்புறம் ஹாட் பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வயிற்றுக்கு வச்சுக்கோ, சூடாக குடி, அது இது அப்படின்ட்டு நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஜிமின் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமின் அதெல்லாம் கேட்டுட்டு ஒன்றா எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ரொம்பவே இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே வேலை செஞ்சிட்ருக்கும்போதே, வயன் நீ ரொம்பவே பாவம் வயன், நீ எல்லா மந்த்துமே இதை ஃபேஸ் பண்ணோம்ல, இந்த வயிறு வலியை நீ எப்படி தான் தாங்கிட்டுருக்கியோ, என்னால் சுத்தமாக முடியல வயன் அப்படின்ட்டு பெட்டில் சுஸ்தாக படுத்துக்கிட்டே ஜிமின் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, ஜிமின் இது எல்லாருக்குமே காமன் தான் ஜிமின், இது உனக்கு தான் இவ்வளோ கஷ்டமாக தெரியுது, பட் எனக்கு இது இவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. ஏன்னா நான் இதை எல்லா மந்த்துமே ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன், இதில் ஒன்றும் இல்லை ஜிமினா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களோட ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வயன் என்னோடய அம்மா எல்லா மந்த்துமே இதை ஃபேஸ் பண்ணோம்ல, அவங்களுக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதை தாங்கிக்கிட்டும் வீட்டு வேலையெல்லாம் என்னோடய அம்மா பண்ணுறாங்க, பையனுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாள் அப்படின்ட்டு இப்போ தான் பொண்ணுங்க படுற கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஜிமின் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அப்படியே போய் அவரோட அம்மாவை பேக்கப் பண்ணிவிட்டு, அம்மா என்ன வயன் என்னாச்சு, ரூமில் போ ரெஸ்ட் எடு. இல்லை சும்மா தான் வந்தேன்.
உங்களை ஹக் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்ட்டு அவரோட அம்மாவை ரொம்ப நேரத்துக்கு ஹக் பண்ணிகிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் அவர் ஃபீல் பண்ணுறாரு, ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் இப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆக இப்போ நீங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஏன்னா ஜிம்மின் தான் சொல்லியிருப்பாரு, நீ ரொம்ப நேரம்லாம் ஒர்க் பண்ண வேணாம், இந்த டைமுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்களும் அவர் சொன்ன வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்துட்டு டைரெக்டாக ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்போ ஜிம்னோட அம்மா பார்த்துட்டு, என் பையன் ஃபஸ்ட்டு என்ன தான் பார்க்க வருவான், இப்போ என்னன்னா டைரெக்டாக ரூமுக்கு போகிறான் அப்படின்ட்டு அவங்களுக்கு லைட்டாக மனசு வலிக்குது. இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் அவங்க அப்படியே வேலை செய்ய போயிட்டாங்க. இங்கிட்ட நீங்கள் அப்படியே ரூமுக்கு வந்து பார்க்குறீங்க, ஜிமின் பெட்டில் தான் ஒரு மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காரா. நீங்கள் அதை பார்த்தோன்னே, பாவம் ஜிமினா, இது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமின் பக்கத்தில் போய் உட்காந்து, ஜிமின், ஜிமின், ஆ ஆ வயன் வந்துட்டியா அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு உட்காராரு. அப்போ நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஜிமின், 3 நாளைக்கு தான் ஓகேவா, அதுக்கப்புறம் சரியாயிடும். நம்ம சீக்கிரமாக எதுக்கு நம்மளோட சோல் இப்படி ஸ்விட்ச் ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைனா உன்னால் சமாளிக்க முடியாது, என்னாலையும் சமாளிக்க முடியாது ஜிமினா அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்போ ஜிமின், ஆமாம் வயன், என்னால் சத்தியமாக முடியல வயன். இதுக்கப்புறம் உனக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி ஆகுதோ நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், சரியா? நான் ஆஃபீஸ் கூட போகல, உன்னை பக்கத்துலேயே இருந்து பத்திரமா பார்த்துக்கிறேன், உனக்கு வழியே இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா வயன் அப்படின்ட்டு அவர் இன்னுமே அதுலேருந்து மீண்டு வரல. அதாவது நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கள, ஸோ அதே தான் அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அதனால அவர் அப்படி பேச, ஐயோ ஜிமன், இதை பற்றி நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? எனக்கு இது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை ஜிமன், இதெல்லாம் சாதாரணம் தான், இதுக்கானே நீ இவ்வளோலாம் ஃபீல் பண்ணாத. ஃபஸ்ட்டு நம்மளோட சோல் எப்படி ஸ்விட்ச் ஆச்சு, மறுபடியும் எப்படி நம்மளோட உடம்புக்குள்ளே நாம்ளே வர்றதுன்னு பாரு ஜிமன். ஆமாம் வயன், ஃபஸ்ட்டு நான் அது எப்படி நடந்துச்சின்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல. அதுக்கப்புறம் அப்படியே தான் கிட்டத்தட்ட ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. பட் இப்போ வரையுமே எப்படி உங்களோட சோல் ஸ்விட்ச் ஆச்சு, எப்படி மாற்றுறது மறுபடியும் அப்படின்ட்டுலாம் ஒன்றுமே உங்கள் 2 பேருக்குமே ஐடியாவே இல்லை. அதே நேரத்தில் எங்கிட்ட ஜிமன், எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஓட்டிகிட்ருக்கிறது, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. நான் வயன் உடம்புல இருக்கிறனால இதெல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடாது ஏதாச்சும் இருக்கா? இந்த வயன் தான் இப்படி பண்ணுறா, இன்றைக்கி பார்த்துடலாம் அவளா நானான்னு. இன்றைக்கி அவளை சம்மதிக்க வச்சு நம்மளோட லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. ரொம்ப நாளாகவே அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். உங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் தான், இல்லை ஜிமின் ஃபஸ்ட்டு நம்மளோட உடம்பு ஸ்விட்ச் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை விடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் ஜிமின் இருக்கார். ஸோ அதே நேரத்தில் நீங்களும் ஜிம்னோட ஆஃபீஸ்க்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. வந்துட்டு ரூமுக்கு தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஃபுல்லு இருட்டாக இருக்குது. ஸோ நீங்கள், ஜிமின், ஜிமின் இருக்கியா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வரேன். அப்போது அப்படியே லைட்ஸ் ஆன் ஆகுது, அங்கே ஃபுல்லு கேண்டில்ஸ் ஆன் ஆக, அதே நேரத்தில் பக்கத்தில் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு, என்னது இதெல்லாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே வரீங்க. அப்போ ஜிமின் அப்படியே பின்னாடிலேருந்து வந்து உங்களை ஹக் பண்ண. அப்போ நீங்கள், ஜிமின் என்னது இதெல்லாம்? பார்த்தா எப்படி தெரியுது, நான் ரொம்ப நாளாக உன்கிட்ட கேட்டுட்ருக்கேன் நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு, பட் நீ தான் அதை கேட்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்னால் முடியாது வயன், நீ என்னோட உடம்புல இருந்தால் என்ன பிரச்சனை இப்போது? நான் சொல்கிறத பண்ணு, இல்லை நீ எதுவுமே பண்ணாத, நானே பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் வயன். இதுக்கு மேலே என்னாலலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் வயன் அப்படின்ட்டு சொல்ல. அப்போ உங்களுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது, நீங்கள் வேணான்னு சொல்லணுன்னாலாம் நினைக்கல, பட் இந்த சுச்சுவேஷனில் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பீங்க. ஸோ அதனால் ஜிமின் ரொம்ப கெஞ்சி கேட்க, அதே நேரத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரூமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கார்ல, ஸோ அதனால் உங்களாலையும் எதுவுமே சொல்ல முடியல. அப்போ ஜிமின் அப்படியே உங்களை திருப்ப, நீங்கள் அப்படியே அவர் தான் பார்க்குறீங்க. வயன், நீ என்ன இவ்வளோ குள்ளமாடி, என்னை விட என்ன நீ இவ்வளோ குள்ளமாக இருக்க, இங்கே பாரு உன் ஷோல்டர் லெவலுக்கு தான் நானே வரேன் அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் உடம்புலேருந்து ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு உங்கள் உடம்புலேருந்து பார்க்குறனால அவருக்கு ரொம்ப ஹைட்டாக தெரிகிறாரு. ஸோ அதனால தான் அப்படி பார்த்து சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. அது என்னோட பிரச்சனையா சொல்லு, நீ ஏன் இவ்வளோ ஹைட்டாக இருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே குள்ளம் தாண்டி, என்னையே நீ ஹைட்டுன்றியா? நீ தான் குள்ளமாக இருக்க அப்படின்ட்டு 2 பேரும் கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. சரி எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்ருப்ப ஜிமின் அப்படின்ட்டு நீங்களே சொல்லிட. அப்போ ஜிமின், என்ன சொன்ன இப்போ என்ன சொன்ன அப்படின்ட்டு கேட்க, அப்போ நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்படுறீங்க.
ஆ என்னோட ஃபேஸ் வெட்கப்படுறத என்னாலே பார்க்க முடியலையே அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, அப்போ நீங்கள் ஜிம்னை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அவரு, போதும் எவ்வளோ நேரம் தான் பேசுறது, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வயன் அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து அப்படியே பெட்டு மேலே உட்கார வைக்க, அதுக்கப்புறம் அப்படியே அவங்க மேலே வராரு. அப்போது ஜிமின், நான் தான் உன்னோட உடம்புல இருக்கேன், நீ பண்ணால் சரிப்பட்டு வராது, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜிமினை நீங்கள் கீழே படுக்க வச்சுட்டு நீங்கள் ஜிமின் மேலே வர, அப்போது ஜிமினால் அவரோட வெயிட்டே அவரால் தாங்க முடியல. ஏய் வயன், கொஞ்சம் தள்ளி போறியா அப்படின்ட்டு ஜிமின் அவங்கள தள்ளி போக சொல்ல, நீங்களும் எந்திரிச்சு உட்காடுறீங்க. என்ன ஜிமின், என்னாச்சு? என்னடி, நான் என்ன இவ்வளோ வெயிட்டாவா இருக்கேன், என்னால் என்னோட வெயிட்டே தாங்க முடியல வயன். அப்போ நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க, என்னடி சிரிக்கிற? பின்ன நீ இப்படி பண்ணா நான் தாங்கி தானே ஆகணும், என்னால் இப்படி சொல்ல முடியுமா என்ன? அது நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி தடுமாறுறாரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். அப்போ நீங்கள் சிரிச்சிட்டே இருக்க, நீ விட்டால் சிரிச்சிட்டே இருப்ப, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நானே பண்ணிக்கிறேன் இரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் தான் அவங்கள பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டீப்பாக போக கொஞ்சம் 2 பேருக்குமே ஷையாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் தான் ரொம்ப வெக்கப்படுறீங்க. அப்போ ஜிம்மினால் அதை பார்க்க முடில. என்னோடய ஃபேஸ் இவ்வளோ வெக்கப்படுதே, என்னால் பார்க்க முடிலையே. வயனோட ஃபேஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னோடய ஃபேஸையே பார்க்க வேண்டிய நிலைமை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு தான் அவரெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்சம் டீப்பாக போக அப்போது திடீர்னு அவங்க ரூம்லேருந்து மறுபடியும் சவுண்ட் கேட்குது. ஸோ அப்படியே தான் அந்த நைட் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த வாட்டி நீங்கள் தான் அப்படியே கண் முழிக்கிறீங்க. என்ன ஆச்சு நேற்று அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் மறுபடியும் கட்டில் உடஞ்சிருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ அப்படியே திரும்பி ஜிமினை பார்த்தா ஜிமின் அங்கே தான் உங்கள் பக்கத்தில் படுத்துருக்காரு. நீங்கள் செம்ம ஷாக் ஆகுறீங்க. ஜிமின், ஜிமின் அப்படின்ட்டு ஜிமினை தான் எழுப்புறீங்க. ஜிமின் எந்திரிக்கவே விருப்பமே இல்லாத மாதிரி, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் வயான் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஜிமின், நம்மளோட சோல் மறுபடியும் ஸ்விட்ச் ஆகிடுச்சு ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் கத்தி சொல்ல, அப்போ தான் ஜிமின் அப்படியே பத்திரி அடித்து எந்திரிச்சு உட்காராரு. ஏன்னா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறாரா. நீங்கள் உங்களோட பாடியில் தான் இருக்கீங்க. அதை பார்த்தோன்னே ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா வாவயன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி 2 பேரும் இப்போ மிரர் முன்னாடி நின்று தான் அவங்கள பார்த்துக்கிறீங்க. உங்கள் 2 பேருக்கும் செம்ம ஹாப்பி. நீங்கள் அப்படியே திரும்பி ஜிமினை ஹக் பண்ணி, ஜிமின் எப்படியோ மாறிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் குஷியாக சொல்ல, அப்போ ஜிமின் ஆமாம் வயன் ஆமாம் அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி அப்படியே நல்லா சுற்றிட்டு இருக்காரு. வயன், நம்ம இந்த ஹாப்பினஸ்ஸாக கொண்டாடியே ஆகணும் வயன். ஹாப்பினஸ்ஸாக கொண்டாடணுமா? எப்படி ஜிமன்? நேற்று விட்டதை கண்டினியூ பண்ணலாவா? இல்லை ஜிமன் வேணாம். ஏண்டி வேணான்ற? இல்லை, நம்ம ஒரு தடவையும் இந்த மாதிரி பண்ண போகும்போது தான் இந்த மாதிரி நம்ம 2 பேரோட சோல் ஸ்விட்ச் ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ண வேணாம் ஜிமன். அப்போ ஜிமன் தலையிலே கை வச்சுட்டு, பைத்தியமாடி நீ, அதுக்குன்னு என்ன லைஃப் லாங்காக நம்ம இப்படியே இருந்துடலாம் சொல்ல வரியா? இல்லை ஜிமன். சரி ஓகே, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம இதை அங்கே வச்சுக்கலாம். எங்கே அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, இப்போ ஜிமன் அப்படியே கை காமிக்கிறாரு. நீங்கள் எப்படி திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தாங்க சோஃபா தான் இருக்குது. என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஜிமன் உங்களை அலேக்கா தூக்கிட்டு அப்படியே சோஃபாவில் போய் அவங்கள அப்படியே படுக்க வச்சுட்டு அவர் அப்படியே ஒரு ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிமன் இங்கே ஏதாச்சும் அப்படி ஆயிடுச்சுண்ணா? இல்லைடி, நான் 2 வாட்டியும் பார்த்துட்டேன். நம்ம இதெல்லாம் நம்மளோட பெட்டில் பண்ணும்போது தான் கட்டில் உடஞ்சி இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஜிமன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரதுக்காட்டிலையும் ஜிமன் அப்படியே அவங்க மேலே வர, அதுக்கப்புறம் என்ன ஜிமன் அவங்கள பேசவே விடல, அவங்கள செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே தான் 2 பேருக்குள்ளே எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் நினச்சி பயந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஸோ அதுவே உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்களும் அதுக்கப்புறம் ஜிமனுக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. 2 பேரும் செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ மறுபடியும் ஏதோ சவுண்டு கேட்குது உங்கள் ரூம்லேருந்து. அப்படியே நம்ம அந்த சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க 2 பேரை பார்த்தா நீங்கள் 2 பேரும் தரையில் தான் படுத்துட்ருக்கீங்க. அப்போது
ஜிமின் தான் ஃபஸ்ட்டு கண் முழிச்சு அப்படியே எந்திரிச்சு ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. மறுபடியும் ஏதாச்சும் சோல் ஸ்விட்ச் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. பார்த்தா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. அவரோட உடம்புல தான் அவர் இருக்கார். ஸோ தெரிஞ்சானே அவர், ஏ வயன் எவ்வளோ நேரடி தூங்குற, எந்திரி அப்படின்ட்டு எழுப்ப, நீங்களும் என்னாச்சு ஜிமின், மறுபடியும் ஏதாச்சும் சோல் ஸ்விட்ச் ஆகிடுச்சா? சோலெல்லாம் ஸ்விட்ச் ஆகலை, நம்ம இன்னொரு ரவுண்டு போகலாமா அப்படின்ட்டு அவர் பார்த்து கேட்க, நீங்கள் அப்படியே செம்மையாக வைக்க போடுறீங்க. இப்போது அவர் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு, அப்பாடி இவ வைக்கப்படுறத பார்க்க தான் நல்லா இருக்குது, இதை பார்க்க எனக்கு இன்னுமே இவ்வளோ பண்ணணும்னு தான் தோணுது அப்படின்ட்டு அதுக்கப்புறமும் உங்கள் மேலே அப்படியே வர, ஜிவன் வேணாம், அத்தை வெளில வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, வெயிட் பண்ணட்டும் வயன், அவங்களுக்கு பேர குழந்தை வேணுமா, அப்படின்னா அதுக்கு எல்லா ப்ராசஸும் நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல, நீங்கள் ஏன்னா அப்படின்ட்டு இப்படியே பார்க்குறீங்க. ஸோ அப்படியே நம்ம அந்த சீனை கட் பண்ணலாம். அதோட இந்த ஒன் ஷாட்டையே முடிச்சுக்கலாம். ஸோ எப்படியோ ஒரு ஹாப்பி எண்டிங்காக நம்ம இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிட்டோம். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியணும்ல. ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கே செம்ம கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஜிம்னோட அம்மா அப்பாவா உங்களோட அம்மா அப்பான்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்பவே கன்ஃபியூசிங்காக தான் இந்த ஒன் ஷாட்டை நான் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணி முடித்தேன். அதனால தான் அந்த மாதிரி உங்களுக்கு நான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன்னா இல்லை உங்களுக்கு கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியணும். அதனால மட்டும்தான் கேட்குறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அண்ட் ஆல்சோ சென்ட்ரலில் நான் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கிட்டேன்ல, அது ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்துச்சு, வைரல் ஃபீவர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் காலேஜ் அது இதுன்ட்டு கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி தான் என்னால் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் எனக்கு இன்னுமே ஒரு மாதிரி டீமோட்டிவேட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.